ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். வென்றவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய கதை இருக்கிறது, தோற்றவர்களுக்கு பின்னால் சிறிய கதை இருக்கிறது. அது என்ன சிறிய கதை பெரிய கதை? தோற்றங்களை விட வென்றவர்களுக்கு தான் நிறைய அனுபவங்கள்லாம் இருக்கும். தோற்றவர்களுக்கு அனுபவம் இருக்கும், ஆனால் அது குறைவாக இருக்கும். அதனால் தான் இவங்களுடைய கதையை சொல்லும்போது தோற்றவர்களை காட்டிலும் வென்றவர்களுக்கு தான் பெரிய கதை இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பாதையும் கூட ஒரு நீண்ட நெடிய பாதையாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி சரவணா ஸ்டோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கையோடு கூடவே ஒரு சிறிய பணத்தொகையோடு வந்தவங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறாங்கன்றது தான் முக்கியம். எத்தனை கோடி அவங்க லாபம் எடுக்கிறாங்கன்றது ஒரு பொருட்டே இல்லை. எத்தனை ஊழியர்களுக்கு அவங்க ஒரு வாழ்வாதாரத்தை அவங்க வழங்குறாங்க, எத்தனை மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவங்க ஒரு ஆதாரமாக இருக்கிறாங்கன்றது தான் ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது லெஜண்ட் சரவணன், நான் சொன்ன 75 வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு சிறிய தொகையோட, பெரிய நம்பிக்கையோட, ஒரு பெரிய கனவோடு வந்த அந்த பெரியவர்கள் விட்டு சென்ற ஒரு அரிய மனிதர்னு சொல்ல முடியும் லெஜண்ட் சரவணன். என்னங்க இவ்வளோ பெரிய பீடிகை பில்டப்லாம் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இது ரொம்ப ரொம்ப குறைவு அவரை பற்றி சொல்லணும்னா. ஏன்னா ஒரு பெரிய கனவை சுமக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் நான் அவரை பார்க்குறேன். சினிமாவில் சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, பணம் இருக்குங்க அவர்கிட்ட, அதனால் அவரே படம் தயாரிச்சுக்கிறாரு, அவரே ஹீரோவோ போட்டுக்கிறாரு அப்படின்லாம் என்கிட்ட சில பேர் சொன்னாங்க. நான் அவர் கிட்டத்தட்ட ஒரு 2021க்கு பிறகே நான் கூர்ந்து கவனிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கூட என்னால் சொல்ல முடியும். அவருடைய கடையில் அவர் மாடலிங்காக தன்னைத்தானே மாற்றிக்கிட்டதெல்லாம் அப்போத்துலேருந்தே நான் கூர்ந்து கவனிக்கிறேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு அவதாரம் எடுத்தார், லெஜெண்டுன்ற ஒரு படத்தில் அவர் நடித்தது. அந்த படம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எதிர்மறை விமர்சனங்கள்லாம் ஆளாச்சு. அது திட்டமிட்ட சில பேர் அதை பண்ணாங்க. அது பொறாமை, அந்த காழ்ப்புணர்வில் கூட அது பண்ணதாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவோ படங்கள் சினிமாவில் பார்த்திங்கன்னா அது குப்பை படங்கள் சில பேர் சொல்லுவாங்களே, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. ஆனால் எவ்வளோ கூட்டமாக எவ்வளோ படங்கள் வருது. அப்படி இருக்கும்போது குறிப்பிட்ட அந்த ஒரு படத்தை கதாநாயகனை வச்சே ஒரு எதிர்மறை விமர்சனங்கள் பண்ணதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்துருவோம். சரி, இதை ஏற்கனவே பல முறை நம்ம பேசிட்டோம். சரி, இப்போ அடுத்தது என்ன? இப்போது லீடர்னு ஒரு படம் அவரே நடிக்கிறார். இப்போ எல்லோரும் ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா, அதுக்கு ஒரு பதில் நான் சொல்கிறேன். பணம் இருக்குது, அதனால் அவர் கதாநாயகனாக அவரே படம் தயாரிக்கிறார், அவரே கதாநாயகனாக நடிக்கிறாரு. சரி, இது மாதிரி பல பேரும் கடந்த காலத்தில் தயாரிப்பாளரே கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கும் லெஜண்ட் சரவணன் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். எந்த ஒரு பாரபட்ச பார்வை இல்லாமல் நம்ம பார்த்தோம்னா, இந்த லெஜண்ட் சரவணன் நடிச்சிருந்தாருன்னா தன்னை ரொம்ப யூத்தாக காட்டிக்க முடியும். இன்னும் பல கதாநாயகிகளை கூட போட்டு பார்த்திங்கன்னா இந்த சொல்லுவாங்களே, இந்த டியூடு சில படங்கள்லாம் இப்போ சமீபத்தில் வந்தது பாருங்கள், முழுக்க ஒரு ரக்டு பாயாக தன்னை காட்டிக்கிட்டு பண்ண முடியும். எப்படி இந்த ஒரு படம், அந்த இங்கிலீஷ்காரன்ற படத்தில் சத்யராஜ் பேசுவார் பாருங்கள், காதல் கொண்டேன், இந்த மாதிரி படங்கள் சில படங்கள்லாம் மென்ஷன் பண்ணி பேசுவார். அந்த மாதிரி தன்னை ஒரு யூத்தாக காட்டிக்கிட்டு, ரொம்ப ரக்கடு பாயாக காட்டிக்கிட்டு, பணம் இருக்குல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி பணம் இருக்கு அவர்கிட்ட, அப்படி பண்ண முடியும். ஆனால் இந்த மனிதர் என்ன பண்ணுறாருன்னா, முதல் படத்தோட கதையும் சரி, அதில் இயக்குநர்களும் சரி, இயக்குநர்கள் உண்மையிலே ஒரு வெற்றி பட இயக்குநர்கள் தான். ஆனால் என் பார்வைக்கு அது சரியாக தவறான்றதை உங்கள் பார்வைக்கே விட்டுறேன். அந்த படம் வெளியான காலகட்டம் ரொம்ப சிக்கலான காலகட்டம். அதனால் அந்த படம் ஓரளவுக்கு பேசப்பட்டது, ஆனால் படம் பெருசாக போகல. இப்போது இந்த லீடர்ன்ற படத்தில் முற்றிலுமாக மொத்தமாக அப்படியே மாறி இருக்கிறத பார்க்குறோம். அவரே சொல்லியிருக்கிறாரு, லெஜண்ட் சரவணன் அவர்களே சொல்லியிருக்கிறாரு, மேக்கப்பே இல்லாமல் தான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அது உண்மையும் கூட. அந்த காட்சியில் நம்ம பார்க்கும்போது அவருக்கு எதுவும் மேக்கப் இருக்கிற மாதிரி தெரியல. சரிங்களா? இதை தாண்டி இவங்க சில பேர் சொல்கிற மாதிரி, இவர் துரை செந்தில்குமார் எடுத்தாலே இந்த மாதிரி தாங்க எடுப்பார், ரத்தம் சதை அது இதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் நான் பார்த்த வரைக்கும் துரை செந்தில்குமார் வந்து பல பேர் இயக்குநர்கள் வந்து இப்படி தான் எடுக்கிறாங்க படங்கள். அது ரஜினி அவர்கள் நடித்தால் கூட ஜெயிலர் டூவில் கூட நம்ம பார்த்தோமே தலையை வெட்டுற காட்சிலாம் இல்லை இருந்தாலும் கூட வன்முறை காட்சி இந்த படத்துக்கு தேவையான இடத்துல இருக்குமானா நிச்சயமாக நம்ம துரை செந்தில்குமாரை நம்ம வந்து கடந்த கால படங்களை பார்க்கும்போது அதில் அப்படி தான் வச்சார். தேவையான இடத்துல வந்து வன்முறை காட்சிகள் இருக்கும் தான். அந்த வன்முறை வந்து பார்த்திங்கன்னா நியாயம் என்பது போன்ற ஒரு காட்சியாக தான் இருந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல வந்து லெஜண்ட் சரவணன் வந்து சரியான ஒரு இயக்குனரை தேர்வு செய்து சரியான கதையை தேர்வு செய்து அந்த கதாபாத்திரத்தில் வந்து தன்னை வந்து ஒரு ரொம்ப ரக்டு பாயாக ஒரு இளமையாக காட்டிக்காமல் அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி தன்னையை வந்து மாற்றிட்டு இருக்கிறாரு. கதையை தேர்வு செய்தலையும் அந்த இயக்குநர்கள் தேர்வு செய்தலையும் அதை தாண்டி வந்து மற்ற டெக்னீஷியன்களை தேர்வு செய்கிறதுலையும் இது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு தேர்ந்த என்ன சொன்னீங்கன்னா வந்து ஒரு சினிமாக்காரரை போல் பல பேருக்கு வந்து ஆசை இருக்குது, பணம் இருக்குது, தயாரிச்சிடலாம், கதாநாயகன் நடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனாலும் கூட அது வந்து பார்த்திங்கன்னா சரியான வந்து ஒரு தேர்வுகள் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த படம் சக்ஸஸ் ஆகும். அந்த வகையில் வந்து இந்த லீடர் படம் வந்து வெற்றிகரமான படம் அமையன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது வந்து அந்த கிளிம்ஸ் காட்சியாக இருக்கட்டும், அந்த ட்ரெய்லர் காட்சியாக இருக்கட்டும் பார்க்கும்போது மிகப்பெரிய வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த 1 to 5ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 1 to 5 அந்த 1 to 5ல் வந்து லெஜண்ட் சரவணன் வந்துடுவார் அப்படின்ற ஒரு ஒன்றுனா அந்த ஹீரோவில் அந்த ரஜினி 1ன்னா 2, 3, 4, 5 இந்த தள்ளுமுள்ளு நடக்கல அதில் வந்து அந்த 5க்குள்ளே ஒரு இடத்துல வந்துடுவாருன்ற அந்த தகவல் இருக்குது. இதை தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா என்னங்க நீங்கள் 1 to 5க்குள்ளே வந்துடுவார் நீங்கள். ஆனால் அண்ணாச்சியோட கனவு வந்து வேறு. அண்ணாச்சியோட கனவு என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மா மேடையில் சொன்னார் பாருங்கள், சல்மான் கான் ஷாருக் கான் மாதிரி நான் ஒரு நாளைக்கு வருவேன்னு சொல்லி அவங்க தாயார்கிட்ட சொன்னதாக சொன்னார். அப்போ தான் பார்க்குறேன் இந்த மனுஷனுக்கு மிகப்பெரிய கனவு, வேறு லெவல் கனவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இந்த படம் வந்து பிறகு தான் அதனுடைய முழு வீச்சம் வந்து மக்கள்கிட்ட போய் அண்ணாச்சி எந்த லெவலுக்கு வந்து ஒரு விஸ்வரூபம் எடுக்க போகிறாருன்றது தெரிய வரும். இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் கதை என்னன்றதுலாம் உள்ளபடியே தெரியாதுங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமா வரக்கூடிய செய்தியை வச்சு தான் நான் சொல்கிறேன். இதில் ட்ரெய்லரை அப்சர்வ் பண்ண விஷயத்தை பொறுத்து தான் நான் இங்கே உங்களுக்கு ஒரு செய்தியாக சொல்லிட்டுருக்கிறேன். இதை தாண்டி சில தகவல்கள் வந்து ஒரு உறுதிப்படாத தகவல்கள் தான். என்னென்னா ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னதாக 21ஆம் தேதி வரக்கூடிய 21ஆம் தேதி நந்தம்பாக்கத்தில் ட்ரேட் சென்டரில் வந்து இது வந்து ஆடியோ லான்ச் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உறுதிப்படாத தகவல் தான். அது முறைப்படி வந்து அவங்க படக்குழு அறிவிப்பாங்க. இப்போ நமக்கு என்னென்னா இதில் வந்து முக்கியமாக வந்து இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம்னா லெஜண்ட் சரவணன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பெண் குழந்தைக்கு அப்பாவாக நடிக்கிறாரு. அதில் வரக்கூடிய அந்த சென்டிமெண்ட் காட்சிகள் வந்து பெண்களை வந்து கவரக்கூடியதாக இருக்கும். ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிறதுனா வந்து பல இளம் கதாநாயகர்கள் மாதிரி வந்து ஜோடி போட்டு நடிப்பாரான்றது சந்தேகமாக இருக்குது. ஏன்னா முழுக்க ஆக்ஷன் மூவின்றதுனால கிட்டத்தட்ட வந்து ஏற்கனவே சில கதாபாத்திரங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. அதுக்கு காரணம் என்னென்னா துரை செந்தில்குமாருடைய படங்கள் வந்து சில கதாபாத்திரங்கள் வந்து கண்ணுக்கு போகுது. கருடன் படத்தில் வந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகிறத பார்க்குறோம். எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்படிடி அவர் கூடயே இருக்க முடியும்? ஒரு மனிதர் வந்து உழைக்க முடியும், உழைச்சிட்டாலே வந்து முன்னேற முடியுமான்னா பல பேர் நம்ம உழைக்கிறத பார்த்துருக்கோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கு இருக்காது, லட்சியம் எதுவும் இருக்காது, கனவு எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த உழைப்புக்கு வந்து அந்த பலன் கிடைக்கும். ஆனாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த லெவலுக்கு போக மாட்டாங்க. நான் வந்து லெஜண்ட் சரவணன் அவரை பொறுத்தவரைக்கும் அண்ணாச்சியை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன், அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு கேட்குறதுக்கு. நாம் ஏதோ நினச்சிக்கிறோம் அவர் வந்து ஒரு மேக்கப்லாம் போட்டுட்டு வந்து ரொம்ப ட்ரிம்மாக வந்துட்டு ரொம்ப இந்த ஃபுல் மேக்கப்பில் வந்து நின்று அவர் ஏதோ வந்து கஷ்டப்படாத வந்து உழைக்காத மனுஷன் மாதிரி வெளி தோற்றத்துக்கு தெரியுது. ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், நான் கடையை திறக்கும் போது முதல் ஆளாக நான் வருவேன், கடைசி ஆளாக போவேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள். அது உண்மையிலேயே பெரிய விஷயம். நிறைய வார்த்தைகள் அவர்கிட்ட வந்து இந்த கிளிம்ஸ் மாதிரி சில வார்த்தைகள் விட்றாரு. நான் பார்க்குறேன் ஒரு இடத்துலையும் பேசும்போதெல்லாம் ரொம்ப தெளிவான பேச்சாக இருக்குது. மேடையில் டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டு போகிறார். என்னென்னா வந்து எதிர்மறை விமர்சனங்கள் வருங்க,
அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நம்ம கடந்து போயிருந்தாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த வார்த்தை. ஏன்னா கடந்த காலத்தில் எதிர்மறை விமர்சனங்கள்லாம் சொல்லி சும்மா கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது, நிறைய எதிர்மறை விமர்சனங்கள், கடுமையான விமர்சனங்கள். இவரெல்லாம் ஏன் நடிக்க வந்தார் அப்படின்லாம் வரைக்கும் பல விமர்சனங்கள். அது எல்லாத்தையும் தூள் தூளாகிக்கிட்டு இன்றைக்கி மனுஷன் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறார். அந்த கமலா தேட்டரில் அன்றைக்கி நடந்த அந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது கேட்டால் இப்படி கூட வந்து எப்படி, அதாவது ஒட்டுமொத்தமாக வந்து எவ்வளோ தான் நீங்கள் சொல்லலாங்க. என்னங்க, அவர்கிட்ட பணம் இருக்குது, பணம் இருந்தால் கூட உழைப்பை தாண்டி ஒரு கனவு இருக்குது. நான் பார்த்தது தான், அந்த கனவு தான் இவரை வந்து அண்ணாச்சி வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. இன்றைக்கி வந்து அவரே சொல்கிறார் ஒரு வார்த்தை, நான் என்ன வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகியிருந்தார்னா இந்த லீடர் படத்துக்கு, அடுத்த படத்துக்கு வந்து நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன்றார். படம் வெற்றியா தோல்வியான்றதெல்லாம் கவலையே இல்லாத. ஆனால் அவருக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு ஃபுல்லாகவே. துரை செந்தில்குமார் மீது ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. கண்டிப்பாக படம் வந்து வேறு லெவலில் வந்து இருக்குன்றது அவருக்கே வந்து அது உணர்றாரு. அடுத்த படத்துக்கு நான் அட்வான்ஸே கொடுத்துட்டேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லும் போது நமக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை வருது. அதனால் உழைப்பு மட்டுமே இருந்தால் போதாது, கூடவே கனவும் இருக்கணும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாச்சியோட இந்த படம் வந்து வெற்றியடைகின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. படம் பார்க்கறதுக்கு மக்கள் உண்மையிலே ஆவலோடு இருக்கிறாங்க. ஏன்னா அது காரணம் வந்து இந்த ட்ரெய்லரில் வரக்கூடிய அந்த கமெண்டெல்லாம் பார்த்தா தான் எனக்கு வந்து தோணுதுன்னா மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. படம் வந்து எப்போ வெளியாகன்றது பார்க்கலாம். என்ன வந்து தகவல் வந்திருக்கு, அது வந்து ஏப்ரல் 3ஆம் தேதின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து நமக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் வந்து அண்ணாச்சி ஒரு பக்கம் மிரட்டுறாரு, இன்னொரு பக்கம் வந்து துரை செந்தில்குமார் மிரட்டுறாரு, ஒரு பக்கம் வந்து ஸ்டண்ட்டு வந்து மகேஷ் மேத்யூ ஒரு பக்கம் வந்து ஸ்டண்ட்டு. ஸோ ஸ்டண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும், வந்து காந்தாராவில் வந்து வேறு மாதிரியான ஸ்டண்ட் காட்சிலாம் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்தில். ஒரு பக்கம் ஸ்டண்ட் காட்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து மியூசிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச் 21ஆம் தேதி ஆடியோ லான்ச்சு. அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பாடல்கள் வெளியான பிறகு நம்ம பார்க்கலாம். பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் அடிச்சிருக்காரு மனுஷன், சும்மா சொல்லக்கூடாது. அது கிட்டத்தட்ட ஒரு 50-60 படத்தில் உள்ள அனுபவத்தை வந்து இதில் காட்டியிருக்கிறாரு. நல்லாவே இருக்குது. இப்போது 21ஆம் தேதி ஆடியோ லான்ச்சு. அது பாடல்கள் வெளியே வந்த பிறகு மீண்டும் ஒரு முறை நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.